அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். புகழ்பெற்ற மனிதர்கள்லாம் புகழ் பெற்ற பிறகு தான் நமக்கு தெரியுது. இன்னும் சரியாக சொன்னால் அவங்களுடைய புகழ் வெளிச்சம் தான் நமக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு சறுக்கல்களுக்கு பிறகு அந்த சாதனையை செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும்னா அந்த கஷ்டத்துக்கு அவங்க உள்ளாரப்போ தெரியாது. உச்சத்துக்கு வந்த பிறகு அவங்க டிவி செய்தித்தாள் பேப்பர் பேட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, இன்டர்வியூ, அப்போ நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில், சங்கடங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் பட்ட பாடு எல்லாம் வெளியில் தெரியாது. ஏன்னா உலகத்துக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை முதல் பாகம் 2 பாகம்னு எடுத்தாரே, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட அந்த காலகட்டம் பெருந்தொற்று காலம். கொரோனா நோய் உலகத்தையே விட்டு ஆட்டி விட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர் அந்த திரைப்படத்தை எடுக்கலாம்னு போகிறார். போகிறப்போ பாருங்கள், தன்னுடைய உயில் கொண்டு எழுதி வச்சுட்டு தான் போனாராம். ஏன்னா பொது இடத்துல போனோம், பல இடங்களில் எடுக்கிறப்போ கொரோனா வரலாம், அப்போ என்னென்னமோ செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் இதை செய்து முடிப்பேன் அப்படின்ற உறுதிப்பாட்டோட உயில் கொண்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். எழுத்தாளர் ஜெயமோகன் தான் சொல்லுவார், கலை தெய்வம் பலி கேட்கும், கலை தெய்வம் பலி கேட்கும், நீங்கள் உங்களையே தருவதற்கு தயாராக இருந்தால்தான் அது வரம் கொடுக்கும் அப்படின்னு எழுதுவார். கம்ப ஆட்மேடே, நான் என்னையே தியாகம் பண்ணுறேன் அப்படின்றப்போ தான் கலை இருக்கிறதே, அது உங்களை உச்ச நிலைக்கு எடுத்து செல்லும். ஆனால் இந்த சமுதாயம் அதை பொருட்படுத்தாது. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு வெற்றியில் வைத்து கொண்டாடும். அதே நேரம் பெரிய அளவில் உங்கள் வெற்றிக்கு உரிய அங்கீகாரத்தை அவ்வளவு சுலபத்தில் கொடுத்து விட மாட்டார்கள். நான் இது சொல்கிறது என்ன காரணம்னா, நிறைய பேர் ஒரு சின்ன வெற்றி கிடைத்தால் அல்லது பெரிய வெற்றி கிடைத்தால் அதை தக்க வைத்து கொள்வது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதுன்றது அவங்ககிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பல சமயங்களில் நம்ம 1 மணி நேரம் மேடையில் தொண்டை தண்ணி போக ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றிட்டு இறங்குவோம். பாராட்டுறவங்க ஒரு பக்கம் பாராட்டுவாங்க, ஆனால் ஒரு சில குரூப் உண்டு, அவங்க அங்கேருந்து நம்ம பேசுகிறப்போ நடுவில் ஒரு ஔவையார் பாடலுக்கு பதிலாக கம்பர் என்று கம்பர் சொல்லுகிறார் அப்படின்னுட்டா அந்த 1 மணி நேரமும் அவங்க மனசுக்குள்ளே அதுவே உறுத்திக்கிட்டு இருக்கும். அதான் இதை எப்படியாவது நம்ம இறங்கின கையோடு அங்கேருந்து சார் அது ஔவையார் பாட்டு சார், கம்பர்னு சொல்லிட்டீங்களே அப்படிம்பார். அது 1 மணி நேரம் நீங்கள் என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இதை பிடிச்சி ஒரு தப்பு சுட்டி காட்டுறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதுக்கு என்ன பண்ணுறது, சரிங்க நான் திருத்திக்கிறேங்க அப்படின்ட்டு விட்டுருந்தமே தவிர 4 பேர் முன்னால் இது மாதிரி அப்படி சொல்லப்படக்கூடிய நிலைக்கு நீங்கள் விட்டது அவர்களுக்கு பொறுக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்கல்ல. எங்கிட்ட ஒருத்தர் சார் நீங்கள் டிவியில் பேசினது ரொம்ப தப்பு சார், சரியில்லை சார் அப்படின்னார். ஏங்க என்ன விஷயம் அப்படின்னு, எனக்கு சிம்ம ராசிங்க அப்படின்னார். இல்லை அது சரிங்க, நான் டிவியில் என்னங்க தப்பாக சொன்னேன் அப்படின்னேன். ஆமாங்க, சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்கல்ல, என் தங்கச்சிக்கு சிம்ம ராசி தாங்க, கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு, சிம்ம ராசி குழந்தையே பிறக்கலைங்க அப்படி. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நான் எப்போங்க சிம்ம ராசிக்கு குழந்தை பிறக்கும் இந்த வருஷம்னு சொன்னேங்க. ஆமாங்க, காலைல ஜோசியம் சொல்கிறீங்கல்ல, அதில் நீங்கள் தாங்க சொன்னீங்க அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், நான் என்னமோ சிம்ம ராசிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சொன்னதாகவும், ஜோசியம் சொன்னதாகவும், அவர் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதாகவும் என்கிட்ட மேடையிலேருந்து இறங்கினே சொல்கிறார். இப்போ அவர்கிட்ட நீங்கள் எவ்வளவு தப்பு இருக்குது பாருங்கள். ஒன்று, நான் ஜோதிடம் சொல்லலை, நான் யாரோ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டது அவருடைய தப்பு. 2வது, தொலைக்காட்சியில் வருகிற ஜோதிட நிகழ்ச்சி கூட தனிப்பட்ட வகையில் அவருக்குன்னு இல்லை. எங்கேயோ தர்மபுரியில் இருக்கிற ஒரு குப்புசாமிக்காக இதை சொல்லுகிறேன் அப்படின்னா நம்முடைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அவர்கள் சொல்வது பொதுவான பலன். அதை தனிப்பட்ட வகையில் அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே எனக்குத்தான் இது அப்படின்னு நம்பிக்கிட்டு நேரடியாக அவங்ககிட்ட போய் நின்றா. வானிலை அறிக்கைன்னு சொல்கிறாங்க, அடுத்த 48 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமான மழை பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எந்த ஊரில் பேயலையோ அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் உடனே ராவா ட்ரெயின் முடித்து சென்னைக்கு இங்கே நம்முடைய வானிலை அலுவலகத்துக்கு முன்னால் அந்த டைரக்டரை பார்த்து, என்னையா நீ சொல்லிட்டுருக்கிற, விஷயத்தை சரியாக சொல்ல வேணாமா,
மழை வரும்னு சொன்னியே, ஒன்னால் நான் ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா மழை ஒரு சொட்டு கூட இல்லையே அப்படின்னா, கடைசி நேரத்தில் மேகம் கலைஞ்சு போயிருக்கலாம். கடைசி நேரத்தில் மேகம் கலையிற மாதிரி இவருடைய கிரகம் மாறி போயிருக்கலாம். அது அவருக்கு சொன்னதுன்னு எடுத்துக்கிட்டது 2வது தப்பு. 3வது, ஜோதிடரை நான் தான் அந்த ஜோதிடர் என்று இந்த நிகழ்ச்சியை சரியாமல் பார்க்காததும் அவருடைய தப்பு. இப்போ 3 தப்பு அவர் வச்சுக்கிட்டு நான் தான் என்னமோ தப்பு பண்ணிட்டா மாதிரி, சார் சிம்ம ராசிக்கு பிறக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னது தப்புன்னு 4 பேர் முன்னால் சொன்னால் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. கவலையே படாதீங்க சார், கண்டிப்பாக இந்த வருஷம் பிறக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நான் பாட்டு வந்துட்டேன். ஏன் அதுக்கு மேலே அவர்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. உங்கள் குறைகளை சுட்டி காட்பதற்கு பல பேர் தயாராக இருப்பார்கள். மனம் கலங்கக்கூடாது. தடுமாற்றங்கள் பிறர் மூலமாகவும் வரும், பிற சூழல்கள் மூலமாகவும் வரும். உலக ஒலிம்பிக்ஸில் என்னால் மறக்க முடியாத ஜான் லூயிஸ் அப்படின்னு ஒரு ஓட்டப்பந்தய வீரர், என்னைக்கு அவர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கணுமோ அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு விபத்தில் அவருடைய கால் போயிடுச்சு. அந்த காலையை எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த ஆண்டு முடியல, ஆனால் அதுக்கு பிறகு செயற்கை கால் வைத்து கொண்டு ஓடி ஓடி பழகி பாராலிம்பிக்ஸ் என்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு மிகப்பெரிய சாதனையை பண்ணார். என்ன தெரியுங்களா? ஒரு நாள் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். தங்கப்பதக்கம் வென்றாருங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரே நாளில் ஒரு தங்கப்பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம், 2 வெள்ளிப் பதக்கத்தை பெற்று உலக சாதனையை இன்று வரைக்கும் யாரும் முறியடிக்கவில்லை. உங்களை ஊனப்படுத்துவதற்கு என்று சூழல்கள் அமையலாம், அல்லது உங்கள் மனதை ஊனப்படுத்துவதற்கு என்றும் சில மனிதர்கள் வார்த்தைகள் சொல்லலாம். பிறரிடம் இருந்து இது மாதிரி வருகிற வார்த்தைகளை விலக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீங்கள் கலக்குவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.